அம்மா அட ஏன்டா கத்துற வர்றேல இந்தா இருங்க இது என்ன அரிசி பச்சரிசி பச்சரிசி உடம்பு கொத்துக்கிறாரு நேத்தே சொன்னல ஏன் புழுங்கரிசி ஆக்குறது ஏண்டா என் புருஷனை எதை போட்டாலும் சாப்பிட்டு போறாரு உனக்கு புழுங்கரிசி கேக்குதா சோறு இல்ல போல வச்சுக்க நீ இல்லாட்டா எத்தனையோ வீடு போற என்ன காலையில இருந்து பாக்குறேன் ஒரு பையில செய்ய மாட்டேங்கிறானே அண்ணா என்னையா ரங்கசாமி வாங்கின ஒரு கை போடலாம் அது சரிதான் உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல நேரத்துக்கு முன்னாடி சோறு போட்டுறா எனக்குமா வேலை இல்ல சரிதான் போயா ஆமா இவன் ஒருத்தன் உழைச்சுதான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான் போடா புண்ணாக்கு என்னண்ணே தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அதை ஏன்டா கேக்குற சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்தலான்னு பார்த்தா ஒரு பையில சிக்க மாட்டேங்கிறான் வாடா கோணையா நம்மளாவது ஒரு கை போடுவோம் அட இருண்ணே சாப்பிட்டு வந்துடுறேன் அடடே நம்ம முத்து எங்க போயிட்டு 2 நாளா நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சு வா சுறுசுறுப்பா 2 ஆட்டம் போடுவான் தள்ளி உட்கார் அப்புறம் சாப்பிடலாம் இல்லண்ணே இன்னைக்கு அண்டை வெட்டுற வேலை இருக்குண்ணே முத்து நீ இந்த ராத்திரியும் பகலுமா உழைக்கிற ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான் ஆனா 7 வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கா எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்ப்பா முத்து உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தேரை இருக்கே தேரை அது தெரியுமா கல்லுக்குள்ள இருக்குவே அதானே அதேதான் அது எங்க போய் உழைக்குது எப்படி சாப்பிடுது ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானப்பா என்ன ஒரு கை போட்டுமா சரி போடுங்களே இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க ஏயா காலங்காத்தால உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா இது என்ன சாவடியா சத்திரமா சீட்டு விளையாடுறதுக்கு போங்கயா நீயும் உங்க கூட சேர்ந்துட்டியா இவரா கூப்பிட்டாரு போடப்பா நேற்று விட்ட காத்த பிடிக்கலன்னா அதுக்குள்ள கருத்துட்டியாடி ஆமா இதுல சம்பாதிச்சுதான் அடுப்பு கொதிக்கணும் ஏயா வயிற்றுச்சல கொட்டிக்கிற இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன்ல போகலையா போறேன் ஒரு 5 ரூபாய் கொடு செத்த பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே நீ எல்லாம் ஒரு அப்பனா நாளைக்கு நானே செத்தா கூட எனக்கு கொள்ளி வைக்க நீ கூலி கேப்பையா ஆடி போடு எங்க அப்பா செத்ததுக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன் நீ என்னடி பிசாசு யாரப்பா அது சினிமா நடிகை மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போறாங்களா அப்பா ஐயோ மகா நீயா உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா பைய கூடு மகா கண்ணாடி யார் எனக்கா வாங்கிட்டு வந்த அம்மா எங்கப்பா அவன் ஆபீஸ்க்கா போவா அடுப்படி தான் கிடப்பா போய் பாரு ஐயோ என்னமோ மாதிரி இருக்குது இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா அம்மா சாசாத்தி என் கண்ணு எப்படிமா இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஊர்ல இருந்து வரேன்னு தெரியும்ல ஏன் வண்டி அனுப்பல இருந்தது ஒரே வண்டி அதையும் உங்க அப்பா முத்தி குடிச்சிட்டாரு நான் என்னம்மா செய்யறது மாமா கிட்ட சொல்லிருந்தா அவராவது அனுப்பிச்சிருப்பாருல அதான் வந்துட்டியல்லம்மா அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு இருக்கிற என் கண்ணு நீ வரும்போது பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்னேன் வாங்கிட்டு வந்திருக்கியா வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா இதோ இந்தாங்க அடேங்க அப்பா இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சிட்ட ஜீவன் நீ ஒருத்திதாமா அப்பா சீட்டு கட்ட குடு என்கிட்ட டேய் நேத்தான ஒரு கட்டு வாங்கிட்டு போறா அத சாடா அட குடுப்பாடா டேய் குடுப்பா அப்பா குடு டேய் புறா விட புறா இல்லையாப்பா டேய் பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன் மரியாதை கட்டு போயா நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன் நடக்கிற கதையே வேற வா வந்து வா நீங்களும் ஒரு அப்புறம் புள்ளையா வந்த புள்ளை எப்படி இருக்க பரிசு நல்லா எழுதிருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு இப்படி மாமா மச்சான் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல பாத்தியாமா ஒரு குடும்ப தலைவரை பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா ஒரு கட்டி தலைவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா ஐயோ அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும் நான் போய் மாமாவை பாட்டியை பாத்துட்டு வரேன் இவங்களுக்கு இதே வேலை போச்சு ஒரு கை போடா டேய் போடா கல் போடா ஐயோ டேய் ஒரு கப் காபி கொண்டா டேய் டேய் ஒழுங்கா போடா டேய் சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் தர்மசாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம் கோடி கண் தேடி வரும் ஐயப்பனை நாம் கும்பிட்டு பாடுகிறோம் என்னப்பனை சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் என்ன இது டிவி தானா ஓடுது நேற்று தானே ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து கொடுத்தான் துட்டை வாங்கிக்கிறானுங்க சரியா ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்காங்களா பாரு பாவி பயலுங்க சத்தம் போட்ட கொலை பண்ணிடுவேன் வா இந்த பக்கம் கைய கட்டு கண்ணை திறந்து பாரு
அம்மா கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபடுத்திட்டு வா வா. ஆமா எப்ப வந்த? அதெல்லாம் இருக்கட்டும், மாமா எங்க? அவன் எங்க வீடு தங்குறான். அவனுக்கு ஊர் வேலையே பெருசா இருக்குது. ஆமா முன்ன விட ஒரு சுத்து பெருத்துட்டு போல இருக்கு. உன் கண்ணு பட்டையே தான் நான் துரும்பா ஆச்சிட்டேன். ஓடுங்க ஓடுங்க நல்லா ஓடுங்க. சந்த பக்கம் வாங்கடா, உங்களை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க தம்பி. ஏன் பெரியவரா, அவங்க ஏன் உங்களுக்கு கொலை பண்ண வந்தாங்க? அது ஏன் கேக்குற தம்பி? சந்தையில வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு மொத்த பணத்தையும் இடுப்புல கட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தனா, என்கிட்ட பணம் இருக்கிற விஷயத்தை எப்படியோ இந்த பசங்க தெரிஞ்சுக்கிட்டு என் பின்னாலேயே பேச்சு கொடுத்துட்டு வந்தானுங்க. நானும் யதார்த்தமா தான் பேசிக்கினே வந்தேன். நம்ம நொண்டி முனீஸ்வரன் கோயிலாண்ட வரும்போது இந்த செனப்பண்ணி மாதிரி ஒருத்தர் நானே, அவன் டப்புன்னு என் பொரட்டியில தட்டினான். தம்பி உன் வயசுன்னா என் வயசுன்னா என்கிட்ட எல்லாம் தமாஸ் பண்ணலாமான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் கத்திய காட்டி எல்லா பண்ணிட்டான்னா. ஐயோ, அப்பதான் இந்த மரமண்டைக்கு புரிஞ்சுது, ஆஹா நம்ம மொத்த பணத்துக்கும் ஆபத்து வந்துச்சுன்னு. ஆனாலும் சுதாச்சுக்குன்னு ஒரு கையில பணத்தை புடிச்சுன்னு விட்டே ஓட்டம். அப்படி இருந்து மாட்டிட்டானுங்க தம்பி. நீ மட்டும் வரல, மொத்த பணத்தையும் அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஏன் பெரியவரா, நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வழியில வரலாமா? ஆமா, எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க? 9 ரூபாய் தம்பி. 9 ரூபாயா? ஆமா தம்பி. ஏங்க இதுக்கு போயா இவ்வளவு தூரம் போராடினீங்க? அவங்க கத்தியில குத்திருந்தா என்ன ஆகுறது? தம்பி நம்ம வீட்டு பணமா இருந்தா பரவாயில்ல. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கோழியை கொடுத்து வித்து கொடுக்க சொன்னான். வித்த காசை நானேமா கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைங்களா தம்பி? வழியில யாரோ பறிச்சுட்டாங்கன்னு சொன்னா நம்புவாங்களா தம்பி? எனக்கு அடுத்தவங்க ஒரு சொல்லிட்டா தாங்காது தம்பி. மனுஷனுக்கு உயிர் முக்கியம் இல்ல, மானம் தான் முக்கியம். ஏன் பெரியவரா, நீங்க எங்க போகணும்? மேட்டுப்பட்டிங்க தம்பி. போற வழிதான், நான் இறக்கி விடுறேன் வாங்க. ஐயோ, இந்த மாதிரி வண்டியில முன்ன பின்னே நமக்கு பழக்கம் கிடையாது. நீங்க போக, நான் நடந்து வந்துடுறேன். உட்காருங்க, நான் இறக்கி விடுறேன் வாங்க. உட்காருங்க. நல்லா கெட்டியமா பிடிச்சுக்கோங்க, ஒண்ணும் ஆகாது. ஆமா, அரசம்பட்டியில தம்பி யார் வீடு? பழைய பிரசிடென்ட் இருந்தாரா, அவரோட புள்ள. அப்படின்னா தம்பி தான் இப்பதான் பிரசிடென்ட் சொல்லுங்க. ஆமாங்க. தம்பி நிறுத்து 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 நிறுத்து. நிறுத்துறேன். தம்பி வாழைப்பழம் இருக்குதா? அதுதான் நம்ம மூடு. ஓஹோ, வந்து மோர் சாப்பிட்டு போங்க வாங்க. பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன். பார்த்து போங்க. என்ன மாப்பிள, பக்கத்து ஒரு பிரசிடென்ட் வண்டியில வந்து இறக்குறாப்புல இருக்கு. அவரு நம்ம ஃப்ரெண்டு தான் மச்சான். ஓஹோ, ஃப்ரெண்டா? Hello mom, how are you? அட வாடி, எப்போ வந்த? Just now. பரீட்சையில எப்படி எழுதிருக்க? First classல பாஸ் பண்ணிடுவேன் மாமா. ரிசல்ட் வந்தா தானே தெரியும். ஆமா, இது என்ன Dress? படிப்பு ஏற ஏற இதுவும் ஏறிட்டே போகுது. இதான் மாமா லேட்டஸ்ட் ஃபேஷன். இதெல்லாம் உங்களுக்கு என்ன புரிய போகுது? இந்த வேஷ்டி சட்டை விட்டா உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. இந்த கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் சுத்தா பட்டிக்காடு ஆயிட்டீங்க. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தாண்டி நடந்துக்கணும், அதாண்டி பண்பு. அப்புறம் இது எதுக்கு கோபுரத்தை கட்டிக்கீங்க, வசதியா இருக்கும். என்னடி சொன்ன? ஐயோ, வலிக்குது மாமா, பாட்டி பாட்டி. உள்ள வா கவனிச்சுக்க. பாட்டி, எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்களை நம்பி பிழைக்க போறியோ? என்னைக்கு தான் உன் காலம் விடிய போகுதோ? கிளி ஆட்டம் வளர்த்து குரங்கு போய் கையில் கொடுத்து விட்டேன். என்ன பண்றது? உன் தலையை எடுத்து அம்மாடி அரிசி பருப்பெல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போடியம்மா. ஏமா நெய் இல்லையா? எதுக்கு? அவருக்கு எண்ணெயில சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லையா? பெரிய மைசூர் மகாராஜா மச்சான், நெய்யில இறங்காதோ ஒரு 10 நாள் பட்டியா போடு, வாய்க்கு வருமா. அம்மா அம்மா, நான் பாஸ் ஆயிட்டமா? இந்த பாடி நீ பாஸ் ஆயிட்டு 2-3 என்னடா கட்டடம் கடகடன்னு ஆடுதேன்னு பார்த்தேன். ஆத்தா மக பேத்தி 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, இந்த வீட்டுல ஏதோ நடக்க போகுது. அப்பா, நான் பாஸ் ஆயிட்டேன். இந்தாங்க. பாஸ் ஆகிட்டியா? ஏன் பொண்ணு இல்லையா? எனக்கு இருக்கிற மூலையில கொஞ்சமாவது இருக்காது. அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச்சருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் படிக்கட்டா? அடியே இங்க பாரு. அங்க பாரு. எதுவா இருந்தாலும் உன் மாமன் ஒரு வார்த்தை கேளு. அவன் என்ன சொல்றானோ அது படி செய். அடிப்போடி அர்த்தம் கட்டவள. அவன் வேலைக்கு போகணும் நான் படிக்க வச்சேன். என்னமோ 4 எடுத்து படிச்சுக்கிட்டானா என் பிள்ளைக்கு ஒரு உதவி ஒத்தாசியா இருக்குமே தான் படிக்க வச்சேன். அம்மா தாயே, நீ வேலைக்கு போக வேண்டாம், ஒண்ணும் போக வேண்டாம். அதை தூக்கி அப்படி குப்பையில போடு. வர்ற தை மாசம் உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம்.
நான் என்ன நினைச்சனோ அதை அப்படியே சொல்லிட்டீங்க மாமியாரே. இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் ஒத்து போயிட்டோம். வணக்கம் ஐயா. வணக்கம். யார தேடுறீங்க? உங்க ஊர் தரவுக்காரர் தான் தேடிட்டு இருக்கேன். யாரு பிச்சாண்டியவா? ஆ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதானே இருந்தா. ஆமா, அங்க இருக்காரு. பெரியவரே, பெரியவரே. தம்பி நீங்களா? டேய் கோயிலா, நிறுத்தா. வாங்க தம்பி. தம்பிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டேய் தம்பிக்கு ஒரு சேவை ஐயோ, வேண்டாங்க. அட நீங்க ஒண்ணு சாப்பிட்டு பாருங்களேன். நான் எப்ப சந்தைக்கு வந்தாலும் ஒண்ணு சாப்பிட்டு போறதுதான். நீங்க வாயில வச்சு உருட்டி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிடுங்க. தம்பி சந்தைக்கு வந்துச்சா? இல்லைங்க, உங்களை பார்க்க தான் வந்தேன். ஒரு நல்ல கறவை மாடா வேணுமே. அதுக்கு இன்னும் இப்ப பேசி முடிச்சா போச்சு. ஆனா இங்க வானா இவனுங்க நிறைய வேலை சொல்லுவானுங்க. நம்ம ஊர் கோனார்கிட்ட இருக்குது, போய் பேசி முடிச்சுடா வாங்க. இன்னைக்கு யூனியன் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு சாயந்தரம் பார்க்கலாமா? நாளைக்கே முடிச்சிடுவோம். அப்ப நான் வரேன். ஐஸ் கரைஞ்சிட்டா டேஸ்ட் பூடும். தப்பிக்கிட்டே போங்க. டேய் கோயிண்டா, 50 பைசா குடுத்ததுக்கு இன்னும் 3 சுத்து பாக்கிக்குது. வேகமா சுத்துறா. என் பேரனை போலீஸ்ல புடிச்சிட்டு போறாங்க. இந்த அநியாய அக்கிரமம் எந்த ஊர்ல நடக்கும்? ஏண்டா இதுக்கான பிரச்சனை தானே? பேசாத, உள்ள வா. ஐயோ என் பேரன். போ உள்ள. போ. டேய் ஏய், எவன்டி என் பையனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது? டேய், நீ பிரசிடண்டா இருந்தா உன் வீட்டுல வச்சுக்கடா. என்கிட்ட நடக்காத. டேய் அக்கா, அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள, சும்மா குடும்ப தகராறுங்க. போங்கடா, வாங்கடி உள்ள போய் பேசிக்கலாம். இந்த பாவை ஒழுங்கா இருந்தா அந்த குடும்பம் இப்படி போகுமா? அம்மா, போ உள்ள. போ. அப்பா, நீ குட்டி கரணம் போட்டாலும் கதவை திறக்க மாட்டேன். மதிய சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போனவரா இப்ப வர? இல்ல, நான் வந்து சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். பெரிய பிரசிடென்ட். அவருக்கு மாடு வாங்கி கொடுக்கறேன்னு நேரம் காலம் தெரியாம சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாளைக்கு உடம்பு முடியலன்னு படுத்துட்டா அவரே வந்து பார்க்க போறாரு. எங்க, நான் உங்க அப்பா இல்லைங்க, பக்கத்து ஊர் பிரசிடென்ட். இல்ல, நான் எங்க அப்பான்னு நினைச்சு. பரவாயில்லைங்க. உங்க அப்பா எப்ப வருவாரு? உங்களுக்கு மாடு வாங்குற விஷயமா தான் கோனார் வீடு வரைக்கும் போயிருக்காரு. இதோ வந்துருவாரு. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. ஒண்ணும் ஆகாது, உட்காருங்க. கொஞ்சம் இருங்க, இத வந்துடுறேன். ஏய் கலா, இங்க வா. என்னக்கா? கோனார் வீட்டுல எங்க அப்பா இருப்பாரு. பக்கத்து ஒரு பிரசிடென்ட் வந்திருக்காரா. லட்சுமி அக்கா உங்களை கையோடு கூட்டிட்டு வர சொல்லிச்சுன்னு கூட்டிட்டு வா. சரிக்கா. இந்தாங்க, மோர் சாப்பிடுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க தான் பிரசிடென்ட்னு தெரியாம நான் ஏதேதோ பேசிட்டேன். நீங்க ஒண்ணு தப்பா பேசலையே. பெரிய பிரசிடென்ட் தானே சொன்னீங்க. அடடே, வாங்க தம்பி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? உட்காருங்க. போனார் சீக்கிரத்துல படிய மாட்டேன்னுட்டான். பேஜார் பண்ணிட்டான். அப்புறம் எப்படி அடிச்சு புடிச்சு பேசி மூன்றைக்கு முடிச்சிட்டேன். நீங்க ஒரு 8 மாட்டை வந்து பாத்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதாங்க. அப்புறம் நான் வேற இதுக்கு. இந்தாங்க, இந்த பணத்தை நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க. நாளைக்கு ஆள் அனுப்புறேன், மாட்டை பிடிச்சு கொடுத்துருங்க. ஆள்லாம் எதுக்கு? நானே கொண்டாந்து கட்டிடுறேன். ஓ, மறந்தே போயிட்டேன். இந்தாங்க, இத நீங்க வச்சுக்கோங்க. என்ன தம்பி இது? காசு பணத்தெல்லாம் எதிர்பார்த்தாத நான் செஞ்சேன். நீங்க வைங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. நீங்க பையில வைங்க தம்பி. அப்ப நான் புறப்பட்டுங்களா? அட, முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம் போறதா? அம்மாடி, வழக்கமா மணக்க சாம்பார் வைப்பிய, அதே மாதிரி வச்சு கூட கொஞ்சம் கருவாடு ஒருத்தர். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். அப்பா, கொஞ்சம் உள்ள வாங்க. என்னம்மா? ஏப்பா, உனக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா? நேத்தே பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கடன் வாங்கி தான் சோறாக்குன. இப்ப திடீர்னு வந்து சோறாக்குனா நான் என்ன பண்ணுவேன்? என்னம்மா சொல்றேன்? நான் வேற அந்த தம்பியை சாப்பிட சொல்லிட்டேனம்மா.
கஞ்சிதான் ஆக்கி வச்சிருக்கேன், வேணும்னா கொஞ்சம் துவையில அரைக்கிறேன். பெரிய இடத்து பிள்ளையாச்ச சாப்பிடுமோ என்னமோன்னு தெரியலையே. பெரியவர கொஞ்சம் வாங்க. இதோ வரேன் தம்பி. என்னங்க தம்பி? நான் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, பாதி சமையல் ஆயி போச்சு, இன்னும் கருவாடு தான் மறக்கணும். அதுக்குள்ள போறேன்னா எப்படி? அதுக்கு இல்லைங்க, நான் பத்தியம் கருவாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, கஞ்சி தான் சாப்பிடணும். அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அம்மாடியா, அந்த சாம்பார் கருவாடு எல்லாத்தையும் நிறுத்து, தம்பிக்கு கஞ்சியா போதுமா? பத்திய விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும், அதுதான் நல்லது. துவையல் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. என் பொண்ணு செஞ்சது, அது அவங்க அம்மா மாதிரி. அது கையால எது செஞ்சாலும் இன்னொரு புடி சாப்பிடலாமான்னு தோணும். ஏங்க, உங்களுக்கு ஒரே பொண்ணு தானா? ஆமாங்க தம்பி, ஒரே பொண்ணுதான். அந்த ஒன்னையே எப்படியாவது கட்டி கொடுத்து கரை சேர்த்துலான்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது. வர்றவெல்லாம் 10 சவரம் போடுறீங்களா 20 சவரம் போடுறீங்களாங்கிறான். போன வாரம் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தன் வந்தான், சொந்தக்காரன் பையன் தான். போடுறத போடுங்க கட்டிக்கிறேன், நானும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். கட்சி நேரத்துல என் பொண்ணு வேணான்ட்டா. ஏங்க நீங்களே சொல்லுங்க, வயசான காலத்துல இவரை தனியா விட்டுட்டு நான் எங்கேயோ கண்காணாத இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நாளைக்கு இவருக்கு ஏதாவது ஒண்ணுனா யாருங்க பாப்பா? அவங்க சொல்றது சரிதானுங்களே. அதெல்லாம் பார்த்தா நல்ல மாப்பிள அமைங்களா? ஏன் தம்பி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம பண்ணையில வேலை செய்யற பசங்கள ஒரு நல்ல பையனா இருந்தா சொல்லுங்களேன். சொத்து சொகை இல்லைன்னா கூட பரவாயில்ல, 3 வேளை கஞ்சி ஊத்தி என் பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கிட்டா சரி. இருக்காங்க, பார்த்து சொல்றேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி வரேங்க. சரிங்க. வரேங்க. தம்பி, அப்படியே நான் சொன்னதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அண்ணே, உங்க மாப்பிள்ளை விட்டு வயலு மப்பு மந்தாரம்மா கொத்தும் கொலையுமா பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்குண்ணே. டேய், நீயே கோமணம் கட்டாத பையன், உனக்கு எதுக்கு குளிர்ச்சி எல்லாம்? மூடிட்டு வாடா. டேய் ஐயா, வணக்கம் ஐயா. டேய், நான் யாரா? பிரசிடண்ட் ஐயோட மாமாங்க, தெரியுதுல்ல? என்ன திமிர் இருந்தா ஏன் முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்பேன், அவன் திருப்பி கட்டுறான். போடா. டேய், வணக்கங்கய்யா. டேய், நான் யாரா? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க, தெரியுதுல்ல? என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா ஏன் முன்னாடி துண்டை இடுப்புல கட்டிட்டு நிப்பேன், அவன் தலையில கட்டுறான். போ. அண்ணே, உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. இவங்க நான் பாத்துக்கிறேன். ஏய், வாடா இங்க. கும்பிடுறேங்க ஐயா. யார் அவரே? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல? ஆமாங்க. என்ன திமிர் இருந்தா இவருக்கு முன்னாடி கோமணத்தை கட்டிட்டு வருவேன். அவர்ரா அவர்ராண்டா. டேய் வேணாம்டா, சும்மா இருங்கண்ணே. நீங்க ஒரு பெரிய மனுஷன், மரியாதை இல்லாம நிக்கிறான். அவர்ரா. டேய் வேணாம்டா, அவர்ரா. டேய் ஏய் அவர்ரா. அவர்ரா அண்ணா. போடா. இதாரு எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா? இருந்த மரியாதையும் கருத்தியாடா. சுடுவது என்ன, சரஞ்சரமாய் பாய்வது என்ன, பெண்மே நீ தழுவதற்கோர் பேரின்பம் பெறுவதென்ன. குடிக்கிறியா? வா, 2 பேரும் சேர்ந்து நீச்சல் அடிப்போம். ஐயோ விடுங்க, ஊர்க்காரங்க பார்த்தா வம்ப போயிடும். பொல்லாத ஊர்க்காரங்க. எசமா, நான் போயிட்டு வரேங்க. சரிங்க தாயே, நாளைக்கு மறக்காம தோப்பு பக்கமா வந்துரு. இந்த பாரு, உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன். வரும்போது இந்த புள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு, அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க. சரிங்க. தண்ணீர் சுடுவதென்ன. என்ன காத்தாயி, சௌக்கியமா? யார் நம்ம வந்தையா? அங்க என்ன பண்ற? பாவண்ண காத்தாயி, அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டான். அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? டேய், பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊளையிடுது, கோழி எதுக்கு கூரை மேல ஏறி கோக்குற கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. அண்ணா, உங்க மாப்பிள்ள வராரு. உங்களோட சேர்ந்துட்டா என்ன உழப்பாரு. நான் ஓடிடுறேன்.
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் மாப்பிள. எது நம்ம வாய்க்க தண்ணி அடுத்த வயலுக்கு உடச்சு விடுறதா தண்ணி பாய்ச்சல் லட்சணமா? எது இது நம்ம வயல் இல்ல? அடச்ச வாய மூடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, இந்த மாதிரி ஒரு பொய் லெட்டர் எழுதி என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு மில்லுக்காரர்கிட்ட 10,000 ரூபாய் பணம் வாங்கினது யாரு? என்னது பொய் லெட்டரா? கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம். ஆமா, என்ன அக்கிரமம் மாப்பிள? இது சும்மா விடக்கூடாது. இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. டேய், யாரா அவன்? என் மாப்பிளை விட்டு உப்ப தின்னுட்டு என் மாப்பிளைக்கு துரோகம் பண்ணுவேன். வாங்கினாங்க. எவன்டா பணத்தை வாங்கினவன்? எவன்டா பணம் வாங்கினவன்? டேய், எவன் பணம்? ஏய், இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். மரியாதை உண்மையை சொல்லிடு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். எதுக்கு மாப்பிள போலீஸ்? நான் தான் செலவுக்கு போனேன்னு வாங்கிட்டுங்க. ஏன் இப்படி அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்துட்டு மானத்தை வாங்குறீங்க? உங்களுக்கு தான் மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து தொலைக்கிறேன்ல, அப்புறம் ஏன் இப்படி நன்றி கெட்டதனமா நடந்துக்கிறீங்க? உன்னை இந்த வயல் காட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கல, ஏன் இங்க வர? உனக்கு சூடு சொன்னே கிடையாதா? சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிற மாப்பிள. இதோ பார், இன்னொரு தடவை உன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது மாமான் குடி மாட்டேன். மரியாதை கட்டும் மாப்பிள. பாத்தி அளந்து பேசுங்க. நான் உங்களுக்கு மாமா மட்டும் இல்ல, வருங்கால மாமனார். என்ன போய் இந்த சில்லற பசங்களுக்கு முன்னால அவமானப்படுத்தி பேசிட்டீங்கல்ல, இருக்கட்டும். என் பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கட்டும், அப்புறம் இந்த தாண்டவராயன் யாருங்கிறத காட்டுறேன். ஒத்துக்கிடு. ஐயா, இப்பவே இவ்வளவு அக்கிரமம் பண்றாரு. நாளைக்கு அவர் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்க, அவ்வளவுதான். ஊருக்குள்ள நீங்க தலை நிமிந்தே நடக்க முடியாதியா? ஆமாங்கய்யா. பிரசிடென்ட் தம்பியா? வாங்க தம்பி. நான் தான் பசு ஓட்டியாந்து கட்டுறேன்னு சொன்னேன். நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க? இல்ல, நீங்க ஓட்டிட்டு வரதை விட நானே அழைச்சிட்டு போறதான்னு முறை. அழைச்சிக்கிட்டு போறீங்களா? என்ன தம்பி சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னீங்களே, ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படிங்களா? நல்ல பையனா? கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் வெளியே நிக்க வச்சிட்டீங்க? யாரையும் காணுமே தம்பி. மாப்பிள்ளை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே தேடினா எப்படிங்க? உள்ளையா? ஆமாங்க, நான் தான் மாப்பிள்ளை. போங்க தம்பி, உங்களுக்கு எப்பவுமே தமாஷ் தான். தமாஷ் இல்லைங்க, உண்மையா தான் சொல்றேன். நானே உங்க பொண்ணை கட்டிக்கிறதா இருக்கேன். என்ன தம்பி சொல்றீங்க? நீங்க மாப்பிள்ளையா? ஆமாங்க. உங்க அந்தஸ்து என்ன, தகுதி என்ன, இதெல்லாம் ஒத்து வருங்களா? இதோ பாருங்க, எனக்கு அந்தஸ்து முக்கியம், மனுஷன் தான் முக்கியம். உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அதை விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சரின்னு சொன்னா வர ஐப்பசி மாதம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு தம்பி? உங்க மூலியமா தான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அந்த முருகனே முடிவு பண்ணிருக்காங்க. அதை விட வேற சந்தோஷம் என்ன இருக்கு தம்பி? மாடா இருந்தாலும் அரை மணி நேரத்துல விலை பேசி முடிச்சிடுவேன். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் புடிபட மாட்டேங்குது. அதுவும் பொம்பளை சமாச்சாரம். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்பா, உன் பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். முதல் ராத்திரி வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் என்னப்பா குழப்பம்? இங்கதான் குழப்பமே ஆரம்பிக்குது. முதல் ராத்திரிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏமாப்ல, நீ கல்யாணம் ஆனவன் தானே? உன் முதல் ராத்திரிக்கு என்னென்ன செஞ்சாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அது வந்து மச்சான், கல்யாண தண்ணிக்கு ஓடி ஆடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தானா, அந்த அசதியில முதல் இரவுல தூங்கிட்டேன். சத்தியமா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது. அடச்சே, நீயும் ஒரு பொண்ணை பார்த்தா அதையும் கட்டி கொடுத்துட்ட. சரி, அதெல்லாம் பழசு. அதை விட இந்த கட்டில கொஞ்சம் கூட. எதுக்கு? முதல் இரவுக்கு வேணும். அது பழசுப்பா. பழசா இருந்தாலும் பரவாயில்ல. அதுல தானே இத்தனை பிள்ளைங்களை வச வசன்னு பெற்று வச்சிருக்கேன். என் பொண்ணும் ஒரு 10 குழந்தைங்க பெற்றுக்குவானா? நீ கொடு. சரி, எடுத்துட்டு போ. ஓகே. ஆமா, என்ன இதெல்லாம்? இல்ல, வழக்கமா முதலிரவுனா பால் பழம் வெத்தலை பாக்கு தான் வைப்பாங்க. உங்க அப்பா என்னடான்னா கமர்கட்டு, கடலை மிட்டாய், சீடை, முறுக்கு, தேன் மிட்டாய் கூட வச்சிருக்காரு போல இருக்கு. மொத்தத்துல ஒரு பொட்டி கடையை அரேஞ்ச் பண்ணிட்டாரா? எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, உங்க அப்பாவுக்கு சேமியாசம் ரொம்ப பிடிக்குமே, அதையும் ஏன் வைக்க மாட்டாரு? ஒரு வேலை கிடைக்கலையோ என்னவோ? இல்லைங்க, அதுவும் தான் வாங்கி வச்சாரு. எல்லாம் கரைஞ்சு போச்சுன்னு எடுத்து உள்ள வச்சுட்டாரு.
எனக்கு கிடைச்ச மாமனாரு ஒரு வித்தியாசமான ஆள் தான். அப்பனே முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். முக்கியமான வெத்தலை பாக்கு, இத வைக்க மறந்துட்டேனே. இப்பெல்லாம் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உடஞ்ச கட்டில கொடுத்து என் மானத்தை வாங்கிட்டிய. என் மாப்பிள்ள என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நீ எடுத்துட்டு போறப்ப கட்டில நல்லா தானே இருந்துச்சு. ஓ மாப்பிள்ள முறைஞ்சு உடைச்சிருந்தா அதுக்கு நான் பொறுப்பு. என் மாப்பிள்ள உடைச்சாரா? ஆமா. என் மாப்பிள்ள கூப்பிட்டு விசாரிக்கிட்டமா? விசாரி. ஏமா மாப்பிள்ள இங்க கூப்பிடுமா? இவனை இன்னைக்கு 2 ரவுண்ட் பாத்துறேன். ஐயோ அப்பா இங்க வா. பின்ன என்னம்மா, கட்டில இவன் ஓடிச்சிட்டு நம்ம மாப்பிள்ள மேல பழிய போடுறான். மாப்பிள்ள என்ன அவ்வளவு மோட்டத்தனமானவரா? ஏன் மாப்பிள்ள இந்த பிரச்சனை அவசியமா? முதல்ல உள்ள போ. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, அப்பா உள்ள போ. டேய், உன்னை அப்புறம் வந்து நான் பேசிக்கிறேன். சரேசரன்னா எஞ்சி வாங்கி நினைச்சியா? யார்கிட்ட காட்டுற உன் வேலையை? கொஞ்சம் விட்டா உங்க அப்பா ஊர் பஞ்சாயத்தே கூட்டிட்டு வர பாருக்க. இதுக்கு 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 லட்சுமி, நாம இன்னைக்கு ஊருக்கு போற விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொன்னியா? சொன்னேங்க, தீபாவளி வரைக்கும் இருந்துட்டு போங்கன்னு சொன்னாரு. அப்படியா? பண்ணையில வேற நிறைய வேலை இருக்க. ஏங்க, தீபாவளிக்கு இன்னும் 2-3 நாள் தானே இருக்கு. இருந்து தீபாவளியை முடிச்சிட்டு போயிடுவோமே. பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டை விட்டு வரதுக்கு மனசே வராத. புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனி மழை பொழிகிறது. என்ன மாமா ரொம்ப குஷியா இருக்கீங்க? மாப்பிள, நம்ம ஊரு டூரிங் கோட்டாயில எம்ஜிஆர் படம் போட்டுக்கிறாங்க. அன்பே வா, அருமையான படம், புத்தம் புது காப்பி, ஈஸ்ட்மென்ட் கலர். அப்பா இல்லம்மா, மாப்பிள்ள 2 நாளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாரு. அப்படியே சினிமாவுக்கு கூட்டு போனா பொழுதுபோக்கா இருக்கட்டுமேனு பார்த்தேன். அவர் சினிமாவுக்கு போகணும்னு உங்ககிட்ட கேட்டாரா? சப்போர்ட் கொஞ்சம் கடிச்சிட்டா வாழ அவுத்து விட்டுருவீங்க. லட்சுமி, எல்லாம் ஒன்னா போகணும்னு ஆசைப்படுறாரு, போயிட்டு தான் வருவோமே. மாப்பிள்ளைய சொல்லிட்டாரு, பொறுப்பு பொறுப்பு பொறுப்பு, எழுத்துறீங்க போட்டுருவான். சீக்கிரம் கிளம்பு கிளம்பு கிளம்பு. வாங்க 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 வாங்க. மாமா, நீங்களும் உட்காருங்க. 3 பேர் கூட போலாமா இதுல? உட்காருங்க. சரி சரி. டேய் முன்சாமி, என்ன மாப்பிள்ள? ஊட்ட ஜாகிரதையா பாத்துக்க. மாப்பிள்ள கூட சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறோம். என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டுற? தீபாவளி துப்பாக்கினே மிலிட்டரிக்காரர் கொடுத்தாரு, அவர் தானே இந்த சட்டை கொடுத்தாரு. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன். நடக்காம போச்சே, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே. அண்ணே, யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டானே, அதன்படிதான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா, தேர தெரியுமா? தேர எட்டு பொறுக்கி நாயே, நான் சொன்னதை எனக்கே திருப்பி சொல்றியா? தேர்வுல படு, திண்ணையில படுக்காத. போடா போறம் போக்கு. நான் போயிடுறேன். இரு, நான் போயிடுறேன். தீபாவளி வந்தாலும் வந்தது, இந்த பசங்க ஆளுங்களும் ரோட்ல நடக்கவே விட மாட்டேங்குதுங்க. அம்மா அம்மா அம்மா, இரு, எண்ணெய் தேய்க்கிறதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு. இப்படி கொட்டாத, இப்படி கொடு. இந்தா, இதுல 1/2 கிலோ கறி இருக்கு, குழம்பு வச்சுடு. மாப்பிள்ளைக்கு மட்டும் தனியா ஈரல் வாங்கி வந்திருக்கிறேன், பத்துரு போ. மாப்பிள்ள, இப்படி கிழக்கு பக்கமா திரும்புங்க. ஏன் மாமா, இது என்ன தலையா மத்தலமா இப்படி போட்டு தாக்குறீங்க? இப்படி தட்டி தேய்ச்சாத்தான் மாப்பிள்ள உடம்புல இருக்கிற சூடெல்லாம் இறங்கும்.
ஆ? ஆ. ஆ. ஐயோ அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க ஆ. அம்மா அந்த சுடுதண்ணி எடுத்து விளாவே மாப்பிள நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க போங்க மாமா ஆ? இனிமே நானே எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுக்கிறேன். மறந்துட்டார். சாண்டி, என்ன பண்ணி நான் சொன்னது கிடைச்சதா? உனக்காக 4-5 இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். தீபாவளி நேரம் எல்லா பையனும் கைய விரிச்சுட்டான். கடைசி நேரத்துல இப்படி பண்ணிட்டியே. நான் என்னப்பா செய்யறது? வேற எங்கேயாவது முயற்சி பண்ணிப்பாரு. நான் வரட்டுமா? எதுக்குப்பா அவர்கிட்ட பணம் கேட்ட? இது தலை தீபாவளிமா. முறைப்படி மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும். அவனை தாம நம்பி இருந்த கடைசி நேரத்துல கைய விரிச்சிட்டாமா. அப்பா நம்ம கஷ்டம் தெரிஞ்சு உங்க மாப்பிள்ளையே எல்லாருக்கும் துணிமணி பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏமா இதெல்லாம் நாம இல்லமா மாப்பிள்ளைக்கு செய்யணும். அவரே கொண்டாந்து அவரே போட்டுக்கிட்டா ஊர்ல 4 பேர் என்னமா சொல்லுவாங்க? 4 பேர் என்னமாமா சொல்றது? அவங்கள கேட்டா உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லட்சுமி அதை எடுத்துட்டு வா. ஆ, மாமா முறையெல்லாம் நம்மளா பார்த்து வச்சுக்கிறதா. கொண்டாமா. இந்தாங்க மாமா. மாப்பிள்ள மாமா தலை தீபாவளிக்கு மாமனார் தான் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும் இல்ல, மாப்பிள்ளையும் மாமனாருக்கு மோதிரம் போடலாம். இந்த தீபாவளிக்கு நான் உங்களுக்கு மோதிரம் போட போறேன். கொண்டாங்க ஐயா. வெரி குட். எப்படி இருக்க? நல்லா இருக்குல்ல? யார் அது முக்கா மூஞ்சியோட ஒருத்தர் இறங்குறானே? அவன் தான் பொண்ணோட அப்பன் தரவக்காரன். ஓ, இவன் தான் அந்த புரோக்கர் பயலா? ம். ஆ. தம்பி லட்சுமி இவங்க தான் எங்க அக்கா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். ஹேய் நில்றி. ஆடு பகை குட்டி உறவா? அவன் நம்ம பொண்ணை விட்டுட்டு எவனோ ஒரு புரோக்கர் பைய பொண்ணை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கா. அவனுக்கு போய் நீங்க வெட்டி திலகம் விட்டுட்டு வர்றீங்களோ? கூட பிறந்தவனுக்கு சீர சனத்தை செய்யறதுக்கு தான் இங்க வக்கு இல்ல. இது கூட செய்யக்கூடாது. நஞ்சையில ஒரு 200 ஏக்கர், புஞ்சையில ஒரு 200 ஏக்கர். அவ்வளவு சொத்து இருக்குதா? அது மட்டும் இல்ல மாமா, அதோ தெரியுத வாழைத்தோப்பு, அதுல இருந்து ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற சவுக்கு தோப்பு வரைக்கும் நம்மளுதுதான். அப்ப 6 நம்மளுதுதான் சொல்லு. 6 மட்டும் கவர்மெண்ட். இது என்ன அநியாயம்? ஆத்துக்கு இந்த பக்கமும் நம்மளுது, ஆத்துக்கு அந்த பக்கமும் நம்மளுது, நடுவுல 6 மாத்திரம் எப்படி கவர்மெண்ட் ஆகும்? மாப்பிள இத விடக்கூடாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதிகம் வாங்கி போட்டுரு. தண்ணி பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும். மாப்பிள கரும்பு தோட்டம் நம்மளுது தானே? ஆமா. ஒரே ஒரு கரும்பு வச்சுக்கிறேன். என்ன மாமா இத போய் கேட்டுக்கிட்ட? உங்களுக்கு கரும்பு தானே வேணும்? இருங்க நானே ஒடிச்சு தரேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்து இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? எந்திரிச்சு போய் குளி போ. நம்ம மூல வீட்டுக்கார பேரனுக்கு பொண்ணு கேட்டு வர வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்களாம். மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் சந்தோஷமா இரு. ஏமா இப்ப யார கேட்டா உங்களை வர சொன்னீங்க? உங்களை கல்யாணம் வேணும் நான் கேட்டேனா? கல்யாணம் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். என்னமா புரியாம பேசுற? நம்மள அவமானப்படுத்திட்டு அந்த பையன் வேற இடத்துல போய் கல்யாணம் பண்ணிருக்கான். அவனுக்கு எதிராக நம்ம கல்யாணம் பண்ணி காட்ட வேண்டாம்? இத பாருங்க, எப்போ என் மாமா எனக்கு இல்லைன்னு ஆயி போச்சோ அப்பவே எனக்கு கல்யாணம் ஆசை விட்டு போச்சு. இனிமே யாராவது என் கல்யாண பேச்சு எடுத்தீங்க அப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க மாட்டீங்க. இருந்து போறேன்னு சொன்னா கேக்குறியா? போறேன் அடம் பிடிக்கிறியா? இந்த இதையும் வச்சுக்க, சுடு தண்ணியில கலந்து சாப்பிடு. ஏம்மா ஏற்கனவே பழம்லாம் வேற கொடுத்துருக்க, இது எனக்கு எதுக்குமா? சீக்காளிங்க சாப்பிடறத நீயே வச்சுக்க. இருக்கட்டும்பா, எடுத்துட்டு போ. சந்தை கிந்தன்னு சுத்தி வேலை வலிக்கு சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்காத. இந்த 300 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. எதுக்குமா இதெல்லாம்? வச்சுக்க. உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா பக்கத்து வீட்டு பழனி மாமா கிட்ட சொல்லி அனுப்பு. சரிம்மா. வாரத்துக்கு 2 தடவையாவது வந்துட்டு போப்பா. வர்றம்மா. மாப்பிள்ளையே வந்துட்டாரா? வாங்க மாப்பிள்ள, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? நான் ஊருக்கு புறப்படுறேன். என்னது ஊருக்கு கிளம்புறீங்களா? ஏமாமா இங்கே உன்னோட ஒன்னா சந்தோஷமா இருந்துட்டு போறத விட்டுட்டு ஊர்ல போய் தனியா கஷ்டப்பட போறீங்களா? இங்க உங்களுக்கு தனியா வைக்க போறோம். ஏ லட்சுமி, நான் சொன்னது சொல்லியா? சொன்னங்க, அவர் தான் போறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அவர் பிடிவாதம் பிடிச்சா விட்டுறதா? இந்தா இதை கொண்டு போய் முதல்ல உள்ள வை. மாப்பிள்ள
நான் ஊருக்கு போனா மட்டும் அங்கேயே இடத்துல போறேன், அடிக்கடி வந்து தானே போவேன். மாமா, இந்த மாப்பிள்ளை உங்களுக்கு முக்கியம்னா நீங்க இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது, இதே வீட்டுல தான் இருக்கணும். என்னம்மா அது, மாப்பிள்ளை எப்படி சொல்றாரு? அப்படியே மீறி போனாலும் கோச்சுக்குவாரு. சரி, என் கடைசி காலத்தை இங்கதான் தள்ளணும்னு இருக்குது போல் இருக்கு. இருந்துடுறேன். ஏமாமா, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? அதுதான் ஆள் இருக்குல்ல, நீங்க வாங்க வெளியில வாங்க. மாப்பிள்ள, இது நம்ம வயல்ல நம்ம வேலை, இதை செய்யறதுல என்ன கௌரவத்தை கிடக்குது? நீங்க போங்க, நான் வேலையை முடிச்சு வந்துடுறேன், நீங்க போங்க. மோட்டரை போட்டு விட்டுட்டு எங்கடா போயிட்டு வர்ற? வவுத்த கலக்கிற மாதிரி இருந்துச்சுங்கய்யா, பக்கத்து தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஏண்டா, உனக்கு அறிவு இருக்காடா? என் மாப்பிள்ள தோட்டத்திலே வேலை செஞ்சுக்கிட்டு என் மாப்பிள்ள கிட்டே சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல உரத்தை கொண்டு போய் அடுத்தவன் தோட்டத்துல போட்டு வந்தா என்ன அர்த்தம்? அது என்ன சாதாரண உரமாடா? அதுல கரும்பு எப்படி கருகன்னு வரும் தெரியுமா? இத பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இனிமே 1க்கு 2க்கு எது வந்தாலும் என் மாப்பிள்ள தோட்டத்துல தான் நீங்க போகணும். இல்ல தொலைச்சு புட்டான் தொலைச்சு பிள்ளைங்களா, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். என்னடி சொன்ன? அட பாவி, என்ன ஏயா இப்படி போட்டு சித்ராது பண்ற? சொன்னா கேளுப்பா. அப்பா போமா அந்த பக்கம். நீ தள்ளி போமா, அவளை எனக்கு என்ன பண்ற பாரு. போப்பா. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஆத்தா வீடு பக்கத்துல இருக்கிற சிவரா போட்டு வந்து பேசிக்கிறேன். பிச்சு போடுவோம். நம்ம முருசா கொண்டாட்டியா திக்குவா கூட்டி போட்டாங்க. டேய், அங்க என்ன நியாயம் பேசிட்டு மடமண்ணு வேலையை பாருங்கடா. கன்சாமி உன்னதான் எவ்வளவு ஒற்றை மணி அப்படி எட்டி கொட்ட வேண்டியது தானே? மறுபடியும் கணத்துக்குள்ள எல்லாம் வருது, எதுக்கு இப்படி அரைக்குறையா வேலை செய்றீங்க? என்ன மாமா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற மாப்பிள்ள? இவங்களை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. ஆமா, கிணத்து வேலை எல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு? திட்டுக்கு கீழே 10 அடி இறக்கிட்டேன், இன்னொரு 10 அடி இறக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த சுத்து வட்டாரத்துல நம்ம கிணறு அடிக்கிறதுக்கு வேற கிணறே கிடையாது. ஐயா, கிணத்துல வெடி வைக்க போறோம், ஒரு பக்கமா போயிடுங்க. மாப்பிள, வெடி வச்சுக்கிறாங்களா? இந்த பக்கமா வந்துரு வந்துரு. வெடி வச்சிருக்க, எல்லாம் ஓடுங்க ஓடுங்க, எல்லாம் ஓடுங்க. மாப்பிள மாப்பிள, மாமியாரே, இன்னும் நீ உசுரோட தான் இருக்கிறியா? ரொம்ப நாளா காணுமே, நீ என்னமோ ஏதோ ஆகி போயிட்டோன்னு. சும்மா இருக்க மாப்பிள, நான் இப்ப என் பேத்தியை பார்க்கணும். எம்மாடி கண்ணே, அடி பாக்கியம், நான் கும்பிட தெய்வம் என்ன கைவிடலடி. என் பேத்தி வாழ்க்கையை கெடுக்க நினைச்சானே அந்த தரகுக்கார பாவி, அவனுக்கு தெய்வம் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்கு தெரியுமா? என் வயிற்றுச்சல் வீண் போகுமா? இந்த பாரு, நம்ம ஏமாந்துட்டோம், இந்த வாட்டி உஷாராயிரும் தெரிஞ்சுதா? எப்படியாவது உன் தம்பி மனசை மாத்தி என் பேத்தி கல்யாணத்தை முடிச்சிடணும். ஏமா, ஏற்கனவே அவன் பொண்டாட்டி செத்து கவலையில இருந்துட்டு இருக்கான், இதுல நாம வேற போய் தொந்தரவு பண்ணணுமா? மாமியாரே, இவனுக்கு பேச்சு கேட்டோம், நம்ம 2 பேரும் நடுத்தருவில் தான் நிக்கணும். நல்ல சோறு தின்னு 6 மாதம் ஆகுது மாமியாரே, இவனுக்கு எதை காமிச்சாருங்க? பட்டி போட்டே சாகரிச்சிருவாங்க போட்டிருக்கு மாமியார். மாமியாரே, என்ன மண்ணவாரி விட்டு போன மதன்னு வந்து நிக்கிற? ஏன் மாமியாரே, ஹோட்டல் சாப்பாடா? உனக்கு என்ன, நீ பொம்பளை, சீனாக்காரன் கூட கூப்பிட்டு ஓசியில சோறு போடுவான், நான் ஆம்பளை, என்ன எவன் சீன்றேங்கிறான். ஏன் மாமியாரே, காப்பு என்ன புதுசா? அடச்சா விவசாய கட்டவனே, அந்த தரகுக்காரனை எப்படி விரட்டுறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நேரம் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. மாமியாரே, அந்த கோணவாய பிரச்சனை இனிமே என்கிட்ட விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். இனிமே அவனுக்கு நாயடி நரம்படி தான். கன்சாமி, என்னங்க? கரண்ட் வந்ததா? மரம்படிச்சு வச்சிருக்க அந்த 4 துண்டுக்கும் தண்ணி பாய்ச்சிடுங்க. அப்படியே நாளைக்கு நடவுக்கு 20 பொம்பளை ஆளுக்கு சொல்லிடுங்க. நியாயம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, மடன்னு வேலையை பாருங்க. என்ன, பொண்ணு செத்து போயிட்டாலே உறவு விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் எதுக்கு இந்த கிழமை இங்கே சுத்திட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்குதே? மாமியாரே, முதல்ல நீங்க ஆரம்பிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். மாமியாரே, புரோக்கர் வந்துட்டான் வந்துட்டான். இது என்ன சத்திரமா சாவடியா? வந்தவனுக்கெல்லாம் மடிச்சு கொட்டதுக்கு. மாப்பிள, இந்த குடிய கெடுத்தவன் ஏன் இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கான்? மாமியாரே, பொண்ணை கொடுத்து சொத்தை சொல்லிட்டு போலான்னு பார்த்தான், அது நடக்கல. மாப்பிளைக்கு எப்படியாவது விஷத்தை வச்சு கொண்டுட்டு மொத்த சொத்தையும் தட்டிட்டு போலான்னு பாக்குறான். இதுதான் அவன் ஐடியா.
மாமியார ஆ? புரோக்கர் பயலுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. எப்படியோ சனியன் தொலைஞ்சானா சார்தான். சோத்த நீ தின்ற. இந்த கல்யாணத்துக்கு உன் மச்சான் சம்மதிச்சுட்டா மாப்ள? எவன் சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னது எல்லாம் கைகூடி வரும்போது திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போறிய மாப்ள? உன் பையன் நினைச்சா என் பொண்ணை கட்டிக்கிறான்பா, நினைச்சா வேண்டாம்பா. என் பொண்ணு என்ன தெருவிலே கிடக்குறான். இந்த பாரு மாமியார, மொத்த சொத்தையும் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். சொத்து எங்க போயிட போதுமா? டோன்ட் டாக் மாமியார. இந்த கையில பத்திரம், அப்புறம் தான் கல்யாண சத்திரம். ஆனா போயா, என்னமோ பெத்த அப்பனாச்சுன்னு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப தான் மிக பண்ணிக்கிறிய. நீ இல்ல நான் பேச்சு கல்யாணமே நடக்காதா? நான் ஒருத்தியா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் இல்லையா பாரு. அண்ணே, இந்த கிழவி ஒரு மாதிரி. நீங்க இல்லாமலே இந்த கல்யாணத்தை நடத்தணும் நடத்திடும். அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்களுக்கும். அம்மா மாமியார, பத்திரிக்கை அடிச்சிருங்க. மாமா வாங்க மாப்பிள. இந்த கல்யாண பத்திரிக்கையா? எனக்கு தெரியும் என் பேச்ச நீங்க தட்ட மாட்டீங்கன்னு. பெரிய கவுண்டர் மகன் திருநிறை செல்வன் முத்துராஜுக்கும் தாண்டவராயன் மகள் திருநிறை செல்வி ராஜாத்திக்கும் நடக்க இருக்கும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். இப்படிக்கு தங்கள் நல்வரவை எதிர்நோக்கும் கே பிச்சாண்டி. என்ன மாப்பிள்ள என் பேரை போட்டிருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு நீங்க தானே பெரியவர், உங்க பேரை போடாம வேற யார் பேர் போடுறது? அதுக்கு இல்ல மாப்பிள்ள, நான் ஒரு சாதாரண தரவுக்காரன். பத்திரிகையில என் பேரை பார்த்தா மிட்டா மிராசு பண்ணையாருங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்களா? யார் வராங்களோ இல்லையோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க ஒருத்தர் வந்தா போதும். மாப்பிள்ள, பொண்ணா பெத்துட்டோமே, நமக்கு புள்ள இல்லாம போச்சேன்னு நான் அடிக்கடி வேதனைப்பட்டது உண்டு. ஆனா இப்ப சொல்றேன், நான் 1000 பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் கூட எனக்கு இந்த மரியாதை கிடைச்சிருக்காது மாப்பிள்ள. குப்பமேட்ல இருந்து என்ன கொண்டு போய் கோபுரத்துல வச்சுட்டீங்களே. உங்க வசந்த மனசை பார்க்கும் போது மாப்பிள்ளன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு அச்சமா இருக்கு. நீங்க என் மாப்பிள்ள இல்ல, என் தெய்வம். எழுந்து. மாப்பிள்ள, எனக்காக இன்னொட்டு செய்வீங்களா? நான் செத்த உங்க கையாலே எடுத்து போட்டு எனக்கு ஒரு கொள்ளைய வச்சிருங்க மாமா. அது ஒண்ணு எனக்கு போதும். மாமா. வணக்கண்ணே. கல்யாணத்துக்கு தானே? போங்க போங்க. அம்மா, இது மொய்யறதுக்கு தானே? ஆமாங்க. போங்க, முன்னாடி போங்க. இது மொய்க்கு தானே? முன்னாடி போய் உட்காருங்க. போங்க. வணக்கம். எங்கடா வந்த? கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு சோறுதீங்க வா. போடா. டேய் போடா. இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு. வெறும் கையோட வந்தா செருப்ப காட்டி பிய்ய அளவு காட்டி போ. டேய் வாங்கடா. டேய் எங்கடா வந்தீங்க? ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க. ஆமாங்க. 18 பட்டி மிராசாரு இவங்க வரலன்னா கல்யாணமா நின்னு போயிடும். அப்படி போங்கடா. போய் ஒரு ஓரமா நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா போட சொல்றேன். அப்படியே திருட்டு ஓடி போயிடணும். வணக்கங்க. வாங்க சேர்மன் வாங்க. என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா? கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். அது வேற காலேஜ், இது வேற காலேஜா? எப்பவுமே வேற ஊர்ல இருந்தாலும் சென்ட்ரலுக்கு மாத்துவாங்க. அது மேல் படிப்புங்க. படிக்க நீங்க வாங்க. இருக்கட்டும். பாப்பா யாருங்க? நம்ம பாப்பா. ஐயோ நல்ல பாப்பா. பையன் படிப்பு முடிச்சிட்டு வந்தோடனே பையனுக்கே முடிச்சிருவோம். சம்சாரம் யாருங்க? நம்ம சம்சாரம். தங்கச்சி தங்கச்சிமா போயிட்டு வாமா. அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற? காட்டி கொடுக்குற சொன்னேன். வாங்க வாங்க. நேரம் கழிச்சு வரீங்களேன்னு மாப்பிள்ள கோச்சிட்டாலும் கோச்சிக்குவாரு. எங்கடா வந்த? என்ன தாண்டவராயா? நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்தேன். என்னது நம்ம மாப்பிள்ளையா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப அவரு ஏன் மாப்பிள்ள. நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம். உன்னை யார் இங்க அழைக்கல? போடா. மாப்பிள்ள தான்பா பத்திரிகை கொடுத்து வர சொன்னாரு. அவர் வர சொன்னா அதுக்காக ஒரு ஊரைய கூட்டி வந்துறதா? மரியாதையா போயிடு. தாண்டவராயா, தாலி கட்டுறத கண்ணால பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறம்பா. நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதா? போடா. தாண்டவராயா, தாலி கட்டுறத மட்டும் பாத்துட்டு போயிடுறா. தயவு செஞ்சு போடா. தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். அவர் வர வேணாம் சொல்றது நீ யாரியா? அவர் எப்படி கை நீட்டு அடிக்கலாம்? என்ன இருந்தாலும் ஒரு மாமனார்.
இந்த ஆள எனக்கு மாமனாரு. எனக்கு மாமனார் ஒருத்தர் இருந்தா அது இவர்தான். வாங்க மாமா, வாங்க 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 வாங்க. இனிமே இந்த கல்யாண வீட்டுக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்த தொலைச்சிருவேன். பயா, அவர்தான் போன்னு சொல்லிட்டார்ல, இப்படி வந்து உட்காருங்க. மிச்சம் மீதி இருந்தா போடுவாங்க. யோ, முகூர்த்தத்துக்கு நேமாச்சி வாயா. போங்க, சாப்பாடு செஞ்சிட போகுது. ஏய், எதுக்கா உங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்க தெரியுமா? எப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சோ அப்ப இருந்தே இந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். இனிமே நான் வச்சதுதான் சட்டம். நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும், நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்காருங்க. இல்ல ஆ. அப்படியே எல்லாரும் 1 மணி நேரம் வெயில் இல்லைங்கடா. டேய், உங்களை நிக்கத்தான் சொன்னேன். யாரா உட்கார சொன்னது? உட்காருன்னா எந்திரி, எந்திரின்னா உட்காருன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். பின்ன ரஷ்யாக்காரன் அவன் சொல்லுவான் எனக்கு. இந்த பந்தலுக்கு எவ்வளவு? 500 ரூபா தானே? ஆமாங்க ஏற்கனவே 2000 ரூபா கொடுத்துருக்கேன். ஆமாங்க. நீ என்னப்பா? மேலங்க 750ங்க. நேற்று தான் 400 ரூபா கொடுத்துருக்கேன். இந்தா. டேய், இந்த பூக்காரனை சமயக்காரனை நாளைக்கு என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க ஐயா. மாப்பிள, ஆ. எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா முடிஞ்சது. நான் ஊருக்கு புறப்படுறேன். ஏமாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? கல்யாணம் முடியட்டும், வீட்டோட வந்து இருந்துறேன்னு தான் சொன்னீங்க. இப்ப திடீர்னு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக கூடாது. கடைசி வரைக்கும் நீங்க என் கூட தான் இருக்கணும். இனிமே இந்த வீடு, வயலு, தோட்டம் எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பீரோ சாவி நீங்க தான் வச்சுக்கணும். புடிங்க. மாப்பிள, நான் வேணா இங்கே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் மாப்பிள. ஆனா இந்த சாவி பொறுப்பு மட்டும் என்கிட்ட வேண்டாம் மாப்பிள. ராசாத்தி இருக்குது, உங்க அம்மா இருக்குது, அவங்க யார்கிட்டயாவது கொடுங்க மாப்பிள. மாமா, மத்தவங்க கிட்ட கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. உங்ககிட்ட இருந்தா பொறுப்பா இருக்குமே நினைக்கிறேன். புடிங்க. வேண்டாம் மாப்பிள. புடிங்க மாமா. இருக்கு பரவாயில்ல, மாப்பிள. புடிங்க. வாங்கிக்கங்கண்ணா. மெதுவாமா வலி. டேய் 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 புரோக்கரே, வெளிய வாடா. டேய் ஃப்ராடு, வெளிய வாடா. டேய், இன்னைக்கு உன் குழந்தை உருவா விட மாட்டேன். என்ன இதெல்லாம்? டேய் போடி. ஐயோ, மாப்பிள, என்ன டேய், நீ பேசாத. டேய் கம்முனாக்கி பையா, இன்னைக்கு ரத்தம் பார்க்காம நான் போக மாட்டேன். வாடா. ஆண்டவராயா, என்னப்பா அது இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? டேய், பேசுனேன் சொருகி போடுவேன். மரியாதையா வீட்டு விட்டு ஓடி போயிரு. நீ யாரா என்னை விட்டு விட்டு வெளியே போய் சொல்றதுக்கு? அது என் மாப்பிள சொல்லட்டும். ஏத்து பேசுற என்ன? நீ ஏத்து பேசுற? போடா. அடிச்சிட்டா அடிச்சிட்டா. டேய் முன்சாமி, கன்சாமி, காளியப்பா, வெளியூர்கார உள்ளூர்காரன் அடிச்சாண்டோய். வாங்கடா வாங்கடா. டேய் வாடா. டேய் டேய் வாடா. வண்டி வண்டி வாடா. டேய் வந்து பார். என்னது குடிச்சிட்டு கலாட்டா பண்ற? தப்பு. கலாட்டா பண்றதுக்காகவே குடிச்சேன். நான் யார்? இந்த தாண்டாய யார்? மாப்பிளைக்கு மாப்பிளை, மாமனுக்கு மாமன், மாமனாருக்கு மாமனார். 3 போஸ்ட். அவன் யார்? அண்ணா போஸ்ட். அவங்கிட்ட எப்படி நீ சாவி கொடுக்கலாம்? யார் கையில வேணாலும் சாவி கொடுப்பா. அது கேட்க நீ யார்? மாப்பிளை, எனக்கு சட்டம் தெரியும், லா தெரியும், ரூல்ஸ் தெரியும். புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு. அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து, என் பொண்ணுக்கு பாதி சொத்து. யூ நோ பவர். பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பயலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம்? உடனடியா என் கைக்கு சாவி வந்தாகணும். வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஐ கோர்ட். நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். ஐ கோயிங் ஐநா சபை. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு. யாராவது இந்த ஆளை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, உங்களை வீட்டு விட்டு தொடச்சுவேன். எல்லாம் போங்க உள்ள. வாங்க மாமா. மாமியாரே, என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கு சொல்லுங்க மாமியாரே. என் மாப்பிளைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாத போது எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் எப்படி போறேன்?
சனியனே நீ போயும் தொலைக்க மாட்டே இழவு இருந்து எங்க கழுத்தா இருப்ப போ, போ உள்ள இருக்கிற பிரச்சனை இது வேற. இப்படி திண்ணையில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்திருக்க மாட்டேன்டா. என் திண்ணையிலேயே கௌரவமா உட்கார்ந்துருப்பேன். அண்ணே யாராருக்கு ஏய், என்ன தாண்டவராயா 2 மணி நேரம் திண்ணையில உட்கார்ந்துருக்கிற? அது ஒண்ணு இல்ல போனார. இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியில உட்கார்ந்து காவ காக்குறேன். இல்ல ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிட்டாங்க? உங்க மாப்பிள்ள உங்க கழுத்து பிடிச்சு வெளியே சொல்லிட்டாராம. உள்ள வந்தா கைய கால வெட்டிடுவேன் வேற சொன்னாராமே. அதான் தெரிஞ்சுட்டீங்கல்ல, அப்புறம் ஏன்டா வந்து உயிர் எடுக்கிறீங்க? போங்கடா. ஏண்டி வர்றவன் போறவன் எல்லாம் என்ன துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி. எப்படியாவது உன் தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்க சொல்லு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும். இனிமே என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகச்சுக்க நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சா? பாத்துங்க. என்ன இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? சாஞ்சு உட்கார்றதுக்கு தூணு வசதியா இருக்குன்னுதான். போடா, என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்குது, அதுகிட்டயாவது என் நிலைமையை சொல்லி அழலாமேன்னு தான். பாவம், உங்க நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே உங்க பொண்ணு வருதுண்ணே. அம்மா அம்மா, நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, உங்க அப்பம்மா. அப்பா நீங்களா? ஆமாம்மா, நான் தான் வீட்டுல யாருகிட்டையும் பேசக்கூடாது மாப்பிள்ள 144 போட்டிருக்காரு. அதனாலதான் நீ குறுக்க மறுக்க வரும்போது உங்ககிட்ட என் குறைய சொல்லாமேன்னு தான். தம்படிக்கு பொறுவான தரைகார பையன் அவன் கொத்து சாவியை கையில வச்சுட்டு மந்திரி மாதிரி உலாத்துறான். உன்னை பெத்த அப்பன்னா தேர்த்து நில பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அதை பார்த்து உன் மனசு துடிக்கிறியா கண்ணு? ஏம்மா, நீயும் மாப்பிளையும் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கும்போது எங்க அப்பா சூதுவாத அறியாதவரு, கள்ளங்கபடம் இல்லாதவரு, பச்சை புள்ள மாதிரி அவரை மன்னிச்சு கொத்து சாவி அவர் கையில கொடுத்துருங்கன்னு நீ சொல்லலாம் இல்ல கண்ணு? அப்பா நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நான் சொல்லலாம். நாங்க இப்ப தனித்தனியா தானே இருக்கோம். என்னது தனித்தனியா இருக்கீங்களா? சத்தம் போடாதீங்க, ஊருக்கே கேட்கணுமா? தனித்தனியா இருக்கிறாங்களா? இதுக்கா நான் என் பொண்ணை கொடுத்தேன்? இதெல்லாம் அந்த காப்பாடு வேலை. அவன் தான் பிளான் பண்ணி உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டாமா. மா, இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இல்லன்னா என்ன திண்ணைக்கு அனுப்புற மாதிரியே உன்னை திண்ணைக்கு அனுப்பிச்சிருவாமா. அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? ஒரு கிளப்பாடு அவனே மாப்பிளை மயக்கி கையில வச்சிருக்கும் போது நீ யார்? 16 வயது பருவ மங்கை, டீனேஜ். நீ நினைச்சா மாப்பிளைய பம்பர மாதிரி கையிலேயே சுத்த வைக்கலாமா? யோசிக்காதம்மா, நம்ம குடும்ப எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. போமா, போய் உன் பவரை யூஸ் பண்ணுமா. நல்லா யூஸ் பண்ணு. என்னென்ன வரல? ஒண்ணு இல்லடா, நேத்து மப்பில கீழே விழுந்துட்டேன், புண்ணாகி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில? புண்ணுடா. புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குது. ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான். அப்புறம் விரலெல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இதை இப்படியே விட்ட கூடாது. நானே மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன். டேய், இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டுறான்டா. ஏற்கனவே என் மாப்பிள்ளை கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணையில உட்கார வச்சுட்டான். இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டே துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா. எனக்கு கூட அப்படித்தாங்க தெரியும். அப்பா அப்பா, என்னம்மா? உங்களை இல்ல அவரை. அப்பா, என்னம்மா? டிஃபன் சாப்பிடாம போறீங்களப்பா? வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. ஏற்கனவே மாமனார் புருஷன் பதவி போச்சு, இப்ப அப்பா பதவியும் போச்சா? பேஸ். பெரியவர, யாரோ கார்ல வந்திருக்காங்க, நான் போய் என்ன விசாரிச்சு வந்துடுறேன். டேய், இங்கே இரு, உனக்கு விவரம் பத்தாது, நான் போய் விசாரிக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏயா, உங்க பிரசிடென்ட் இருக்காரா? நீங்க யாருங்க ஐயா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் நெல்லிக்குப்பம் சக்கரால இருந்து வரேன். கரும்பெல்லாம் விலை பேசி ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து போலான்னு வந்தேன். அப்படிங்களா சமாச்சாரம்? பிரசிடென்ட் ஐயா பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறாருங்க. அவர் வர்றதுக்கு நேரம் ஆகும். என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தான் அவரோட மாமனாரு. என்னது, நீ அவருக்கு மாமனாரா? ஏயா, யாருக்கு அதுல பூ சுத்துற?
ஒரு முழம் கோணத்தை கட்டிட்டு வந்து நான் தான் மாமனார் சொன்னா நான் நம்பணுமா? இதோ பாருங்க, நான் பெரிய மனுஷங்க, அனாவசியமா போய் நான் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் தான் மாமனாரு. யோ, போன வாரம் இப்படிதான் ஒருத்தன் நான் தான் மணிகாரர் மாப்பிள்ளன்னு சொல்லி 10,000 ரூபாய் அடிச்சு போயிட்டான். நீ இப்ப பிரசன்ட் மாமனார்னு சொல்லி 50,000 ரூபாய் அடிச்சு போயிடலான்னு பாக்குறியா? எங்களை நினைச்சவன் நினைச்சியா? தம்பி, அனாவசியமா பேசாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் துண்டப்பட்டு தாண்டேன் இப்போ. சார், சொல்றத நம்பாதீங்க. இவனை பார்த்தாலே வேலைக்காரமா இருக்கான். நம்ம எதா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசிக்குவோம். வாங்க ஐயா, சொன்னா நம்புங்க, நான் தாங்க மாமனாரு. சத்தியமா நான் தாங்க மாமனாரு. போயா, நீங்க வாங்க சார். புட்டியே பிடிங்கிறோம் போடுறது. ஆமா. ஏன் பெரியவரே, என்ன தராருங்க? எதுக்காக அவங்களை பிடிச்சி தள்ளிட்டு போறாங்க? கரும்பு வாங்க வந்தானுங்களாம். நான் தான் பிரசிடென்ட் மாமனார்னு சொன்னேன், நம்பாம போறானுங்க. நீங்க சொல்லியுமா நம்பல? யாரும் கேட்டவன, நான் தான் துண்டை போட்டு தாண்டேன்னு சத்தியம் பண்றேன். அப்போ நம்பாம போறானுங்க. எப்படி பெரியவரை நம்புவாங்க? ஒரு பிரசிடென்ட் ஐயாவோட மாமனாருன்னு சொன்னா பட்டு வேட்டி பட்டு துண்டு கட்டிக்கிட்டு கம்பீரமா அப்படி பொட்டி வண்டியில வந்து இறங்கணும். அதை விட்டு போட்டு ஒன்றைனா கோவணத்தை கட்டிக்கிட்டு வந்து நான் தான் மாமனார் சொன்னா எவன் நம்புவான்? நான் நேற்றுக்கு இன்னைக்கு கோமணம் கட்டி நிக்கிறேன். ஆரம்ப காலத்துல இருந்தே கோமணம் கட்டி நிக்கிறேன். ஐயா, நீங்க தரகரா இருக்கும் போது கோமணம் கட்டி இருந்திருக்கலாம், கோமணம் கட்டாமல் இருந்திருக்கலாம், அது வேற. ஆனா இப்ப நீங்க யாரு, எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும். உங்களால உங்க மாப்பிள்ளையோட கௌரவமே கெட்டு போயிடும் போல் இருக்க. என்னென்ன தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அதுவும் ஓட்டை ஆகி போச்சு. அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்தாங்கய்யா. என்ன இது? பழையது. ஏண்டி, காலையில இட்லி தோசை எல்லாம் சொஞ்சி சுட்டது என் காதுல விழுந்தது. எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு விட்டு எனக்கு பழையது கொண்டு வந்து போடுறீங்க. நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா? எடுத்துட்டு போடு. விட்டா எதுவும் கிடைக்காதுண்ணே. ஆமாப்பா. என்ன, நான் தான் பிச்சைக்காரன், திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல? எனக்கு தான் 141 போட்டாங்கடப்பா. நான் தான் உள்ள போக கூடாது. உங்க மாப்பிள்ளை பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு, உள்ள போய் சாப்பிடுங்க. அப்படியே சொல்றேன். ஐயோ, மாப்பிள்ளை வந்துட்டாரு. டேய், மாப்பிள்ளை வந்துட்டாரு. கோன, காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா தொடச்சு வைக்கணும். இல்ல திண்ணையை விட்டு துரத்தி விடுவோம் சொல்லிட்டேன். டேய், தரகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா? உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டுறாப்ல ஜாடே உங்களை மிரட்டிட்டு போறாருனே. என்னை வா. பின்ன யார? ஒழுங்கா பைக்க தொடச்சு திண்ணையை காப்பாத்திக்கங்க. என்னப்பா ஆளே மாறிட்டீங்க? நான் கோவணம் கட்டினா மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைவா இருக்குதுமா. அதனால்தான் ட்ரங்க் பட்டில இருந்து பழைய பட்டு வேட்டி சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டேன். எப்படிமா இருக்குது? இப்பதான் நீங்க ஜமீன்தார் மாதிரி இருக்கீங்க. ஐயோ, ஏன் கண்ணே பட்டுட்டு போல இருக்க. வாங்கப்பா சுத்தி போடுறேன். ஏமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, டிவில படம் போட்டுருப்பாங்களா பாக்கல? எங்கப்பா, காலையில இருந்து எனக்கு வீட்டு வேலையே சரியா அட, நீ ஒண்ணுமா, ரஜினிகாந்த் படம் பாதிக்கு மேல படம் போயிட்டு இருக்குமா. நீ உட்காருமா, உட்காரு, நான் போடுறேன். அந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா? பசுவை கண்ணை வச்சு கொஞ்சிட்டு இருக்கா மாப்பிள்ள. இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, ரொம்ப நாளா நடக்குது போல் இருக்கு. ஆளை பாருங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான். பட்டு வேட்டி பட்டு சட்டை, செண்டு கூட அடிச்சிருப்பான் போல் இருக்கு. வாசனை மூக்க துளைக்குது. ஏதோ நான் பார்த்ததுனால சரியா போச்சுங்க. வேற யாராவது பார்த்திருந்தா நம்ம குடும்பத்தோட ஆனாமா. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் யோகிதை என்னன்றது எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏதோ சொல்ல வேண்டிய கடமைய சொன்ன. அதுக்கு தம்பி, அடுத்த வாரம் தைப்பூசம் வருது, திருவிழா வேலையில ஆரம்பிச்சிடலாங்களா? இதெல்லாம் என்னங்க என்ன கேட்டுக்கிட்ட? வழக்கமா என்ன செய்வீங்களோ அதை செஞ்சிட வேண்டியதானே? அப்போ பத்திரிகையில அடிச்சிடலாங்களா? பத்திரிகைன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இந்த வருஷம் பால் காவடின்னு அடுக்க முடியாது. ஏன்னா பெரிய காவ விஷயமா அடிக்கடி நம்ம மெட்ராஸ் போக வேண்டியிருக்கும். தம்பி, வழக்கமா உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே பால் காவடி எடுக்கணும். ஆமா. அட, நான் எடுக்கல என்னங்க, என் மாமனார் இருக்காரு, அவர் எடுக்கிறாரு. கோணையா, என் மாப்பிள்ள ஒரு மாமனாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய சரியான நேரத்துல கொடுத்திருக்காரு. இந்தாப்பா, பத்திரிக்கை அடிக்கிறீங்க, என் பேரை கொட்டை இடத்துல அடிங்க. முடிஞ்சா அப்படியே ஒரு 200 வால் போஸ்ட் அடிச்சிருங்க. கோயில் காசு தானே. அப்போ தாண்டவாயன் பேர் போட்டு பத்திரிக்கை அடிச்சிடலாங்களா? ஐய, நான் அவரை சொல்லிங்க, என் மாமனார் பிச்சாண்டிய சொன்னேன்.
சொல்றேன்னு தப்பா எடுக்க கூடாது. என்ன இருந்தாலும் அவர் அசலூர்காரரு. அவரு காவடி எடுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்குங்களா? அவர் அசலூர்னு யாருங்க சொன்னது? என்னைக்கு அவர் என் மாமனார்னு ஆயிட்டாரோ அன்னில இருந்து அவர் இந்த குடும்பத்துல ஒருத்தர். அவர் தான் இந்த வருஷம் காவடி எடுக்கிறார். தம்பி சொல்றேன் நியாயம் தான். காவடி எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாங்களா? இங்க பாருங்க, தரவக்காரன் காவடி எடுத்தான் அப்புறம் நீங்க ஊர்ல தலை கட்ட முடியாது. மா, என்னப்பா? களத்து மேட்ல நெல்லரிச்சு போட்டிருக்கேன். நான் காவலுக்கு போய் படுத்துக்கிறேன். மாப்பிள்ள வந்தா சொல்லிடு. சரிப்பா. இந்தா இத புடி. எதுக்குண்ணே? இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்பவே போய் இந்த தாரதப்பட்டு அடிக்கிறவன், தங்கு பிடிக்கிறவன், பாட கட்டுறவன் இவங்களுக்கு எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு. நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும். யாராவது செத்துட்டாங்களாண்ணே? தரவுகாரன் காவலுக்கு போறான். இன்னையோட அவன் கதையை முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணே, கொலையா? பாவம்ண்ணே. பாவம் பார்த்தா அவன் என் கதையை முடிச்சிருவான்டா. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. டேய் பாத்துரா, பாம்பு கிம்பு இருக்க போகுது. நான் இருக்கேன், பயப்படாம வாங்கண்ணே. நீ பெரிய இவனா? பாத்து. ஏண்ணே, அந்த தரவக்காரனை எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா? டேய் யார் அவன்? கத்தியில குத்துனா ஊரை கூட்டிடுவான்டா. பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும். கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம். அப்ப இங்கே ஒரு நல்ல கல்லா பாப்பா. ஏன் அங்க கல்லு கிடைக்காதா? அவசரத்து கிடைக்காதுண்ணே. சரி தேடுறா. இந்த இருக்க கல்லு என்ன இதுல பொங்க வச்சிருப்பானு போட்டுருக்கு. இந்த இருக்குடா கல்லு. இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதுண்ணே. இதானே கரெக்ட். புடிங்கண்ணே. உட்காந்து மண்டி போடுறான். கோண என்னடா இந்த கணக்குது? தூக்க முடியலையடா. காவடி தூக்குனா சும்மாவா? தூக்குங்க. கொஞ்சம் இருடா. சரி விடுறா. அண்ணே பாத்து வாங்கண்ணே. அட எச்சு போறீங்க, கல் அடிக்காதடா. வாங்க. யாரா அவ? டாய் சொல்றா. வந்தன்னா தூக்கி போட்டு மீச்சிரும் அப்படியே. மாமா நான் தான். மாப்பிள நீங்களா? நான் யாரோ திட்டு பையன் நினைச்சிட்டேன். ஆமா நீங்க இங்க படுத்துருக்கீங்க? கன்சாமி வேற உடம்பு சரியில்லையா? மன்னாரு பொண்டாட்டிய கூட்டினார ஊருக்கு போயிட்டான். கழுத்து மேட்ல வேற நெல் இருக்குது இல்ல, அதான் நானே காவலுக்கு வந்துட்டேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போய் படுங்க. அட நீங்க ஒண்ணு ராசாத்தி தனியா இருக்க, வீட்டுக்கு போங்க. இல்ல மாமா, ஒரு 2-3 நாளைக்கு நான் இங்க படுத்துக்கிறேனே. அப்படியா சமாதானா? சரி நானே போறேன். சரி. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. அண்ணே வரப்பு ஒழுக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க. அண்ணே அண்ணே, என்னது கல்லு மட்டும் கிடக்க ஆளக்கானா? ஐயோ அண்ணே, ஐயோ என்னாச்சு? அவனை கொல்றதுக்கு முன்னால நான் செத்துரும் போல் இருக்கேன். ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா. இருங்க, வந்துடுறேன். அண்ணே எந்திரிங்கண்ணே, எந்திரிங்கண்ணே. பார்த்து வாங்கண்ணே, வாங்க. அண்ணே இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இந்த கல்லை பிடிங்கண்ணே. கல்லாடா இது? திருப்புறம் குண்டுடா. வாங்கண்ணே, பிடிங்க. அம்மா வாங்க. டேய் நல்லா அசந்து தூங்குறான், போட்டுட்டுமா? இருங்க, அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டு இருக்கானான்னு ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டு பார்க்கணும். காரியத்தை கெடுத்துரும் போல் இருக்கு. டேய் என்ன அது 2 பக்கம் மொக்க மொக்கையா இருக்கு? எதிரா தலை? இதான் தலை. டேய் சும்மாடா, அவன் மண்டை பெருசு, இதுதான் தலை. போட்டுட்டுமா? அதுல ஒண்ணு போடுங்க. போட்டுட்டா? போடுங்க. உள்ள ஒரு கை போடுங்க. ஐயோ வாயா. அண்ணே தாரத அப்படிலாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த சங்குக்காரன் தான் தாரா பண்ணா, அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். எங்கடா சங்கு? நிறுத்துறா.
இன்னும் தகவலே வரல அதுக்குள்ள ஊங்குறிய. தகவலே வரலையா? இப்ப தானடா விடிஞ்சிருக்கு. இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க. போன உடனே கட்டில் கட்ட போவாங்க. கப்புன்னு ஒரு நாத்த அடிக்கு. போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ்னு தெரியும். அப்புறம் தானே ஐயோ லப்போன்னு அடிச்சுட்டு ஓடியாருவாங்க. இப்பதான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க. இரு டேய் இருடா. என்னடா எல்லாம் தபதபான்னு ஓடுறீங்க? அட என்னங்க இங்க நின்னு நான் பேசிட்டு இருக்கீங்க? உங்க மாப்பிள்ளை மேல கள்ளத்துக்கு போட்டாங்கன்னு ஊரே கதி நீங்க ஓடி போயிட்டீங்க. சரியா நாளியா? என்னது என் மாப்பிள்ளை மேலையா? டேய் ஊதாதா. மாப்பிள்ளை யாருக்குமே தீங்கு நினைச்சது இல்லையம்மா. ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலுமா. இதே கால்ல போட்ட கல்ல தர மேல போட்டிருந்தா என் புள்ள நிலைமை என்ன ஆகிருக்கும்? மாப்பிள்ள மாமியார என் மாப்பிளைக்கு என்ன மாமியார ஆச்சு? எவனோ ஒரு நாசமா போறவன் என் புள்ள கால்ல தூக்கி போட்டுட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா தொடக்க கட்ட பிடிக்கும். அவனுக்கு வாந்தி பேதி வர, அவன் நாசமா போன, அவன் கையில கருப்புஷ்டம் வர. ஆத்தா, மாப்பிள்ளை மேல கள்ள தூக்கி போட்டவனை சும்மா விடக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும். போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம்? போலீஸ் நாய வர விடுங்க. அதுதான் கள்ள போட்டவன் எந்த ஜில்லாவுல இருந்தாலும் கம்பி பிடிக்கும். மாப்பிள்ளை மேல உதிரையே வச்சிருந்தாருல, அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல. அட சும்மா இருயா. கூட இருந்த எனக்கே தலை சுத்துது. எல்லா காரியத்தையும் முன்னு செஞ்சவராச்சே அவருக்கு இருக்காதா? உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? எனக்கு ஒண்ணு இல்ல. என் மாப்பிளைக்கு என்ன ஆச்சுமா? மாமியார அண்ணே, மாப்பிள்ள அண்ணே, இந்த இடம் உங்களுக்கு ஒத்துக்கறல. வாங்க காத்தோட்டம் வெளியே போயிருவோம். மாப்பிள்ள புடிங்க நிலவு தெரியாம. மாப்பிள்ள